ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ எதுவும் அவைலபிள் இருக்கா, அதே போல வந்து பிப்ரவரி மாசத்துக்கு வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க, நான் வந்து என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ், எங்களால வந்து 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு, ஸோ எங்களுக்கு என்ஆர்ஐல வந்து இப்போ போக முடியாது, வேற ஏதாவது ஆப்ஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பிளாக்ல இருக்கு. பட் அது வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி இன்னைக்கு கூட ஏதாவது ஓப்பனிங் அப்டேட்ஸ் வந்து டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல வீடியோவாகவும் வரும், அதே போல கம்யூனிட்டி போஸ்ட்லயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து 25ஆம் தேதி இன்னைக்கோடது ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி நைட்டு 10-11 மணிக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆஃப்லைன்ல டோக்கன் நீங்க வாங்கணும்னா, நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சரா இருக்கீங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இங்க வந்து நீங்க டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்லயும் ரூம்ஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். நான் பஸ்ல தாங்க டிராவல் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பஸ்ல போறவங்களுக்காக சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்கேயும் வாங்கிக்கலாம். அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல மட்டும் ஆஃப்லைன்ல டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. ஏர்லி மார்னிங் 3ல இருந்து 5 மணிக்குள்ள எப்ப வேணும்னாலும் கவுண்டர் ஓபன் பண்ணலாம். இப்போ சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, 25ஆம் தேதி இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேல 25ஆம் தேதியோட விடிய காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்டோட டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க. ஸோ நைட்டு வந்து ரீச் ஆகக்கூடிய பக்தர்கள் கீழ் திருப்பதியிலே வந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஈவினிங்கே அவங்க டோக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த டோக்கனை வாங்கிட்டு அவங்க திருமலைக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் இங்க வந்து டோக்கன் வாங்குற டைமுக்கு அவங்க சாமி வந்து பாத்துடலாம். ஸோ அந்த மெத்தட்ல இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேத்து முந்தானத்து 2 நாளும் வந்து 3 மணி ஸ்லாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4, 5, 6, 7 அப்படின்ற ஒரு 4 ஸ்லாட் கொடுத்தாங்க. நேத்து வந்து 3 மணி, 4 மணி, 5 மணி, ஸோ இந்த 3 ஸ்லாட்டோட டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. காலையில நீங்க டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி வந்து பாத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு நல்ல தரிசனமா இருக்கும் காலையில. மத்தியானம் ஈவினிங் போகும்போது நமக்கு கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமா இருக்கும், ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஈவினிங் டைம்ல கீழ் திருப்பதிக்கு ரீச் ஆகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் வாங்கிக்கோங்க. இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும். 11 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 12 வயசு 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள உங்க கூடயே லைன்ல நிக்க வச்சு அவங்களுக்கும் நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான் தருவாங்க. 30 நாளைக்கு ஒன்ஸ் தான் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நீங்க ஃப்ரீ தர்ஷன் போகக்கூடிய ஆப்ஷன். இல்ல எனக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னா டைரக்டா திருமலைக்கு போயிட்டு நீங்க டைரக்டா இருக்கக்கூடிய தர்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இப்போதைக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 8ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள ஆகும். 24ஆம் தேதி நேத்தோட அப்டேட் படி டைரக்டா போகக்கூடிய சர்வ தர்ஷனத்துக்கு 12 மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி டிடிடி அவங்களோட பிரஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் வச்சுக்கலாம். சில டைம் ஈவினிங் வந்து ஒரு 8 மணி அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா விடிய காலையிலேயே சாமி பார்க்கலாம். இது கூட்டத்தை பொறுத்து தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரு தர்ஷன் நீங்க பார்த்துட்டு வரணும், ரொம்ப நேரம் வெயிட்டிங் இல்லாம குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது தான் ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்ஃபான்ட் தர்ஷன், கை குழந்தைகளுக்கான தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த தரிசனுக்கு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா நீங்க குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சமரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு வேணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சுபதம் என்ட்ரியில உங்களுக்கு 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. காலையில 12 மணில இருந்து ஈவினிங் வந்து ஒரு 5-6 மணி வரைக்கும் நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். அந்த டைம்ல டோக்கன் வாங்கிட்டா உங்களுக்கு எந்த டைம் தர்ஷனோ அந்த டைம் போயிட்டு ஒரு 1.5ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிப்ரவரி மாசத்தோட பேலன்ஸ் அப்டேட்னு பார்த்தோம்னா ஆர்ஜித சேவால ஒரு 4 சேவா இருக்கு. இதுல கல்யாணோற்சவம் மட்டும் மேல் ஃபீமேல் கப்பலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம் ஃபீமேல் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, பட் 2 பேர் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு நபருக்கு 500 ரூபாய். இதுவே சிங்கிளா போறவங்க பேலன்ஸ் இருக்க ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கர சேவா, இந்த சேவால 3 சேவால எது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேவான்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஸ்ரீவாரி சேவான்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுலதான் நம்ம போய் புக் பண்ணணும். இப்ப நான் சொன்ன 4 சேவா இதுதான். இதுல இந்த கல்யாணோற்சவம் மட்டும் 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். கீழே இருக்க 3ல ஒருத்தர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு நபருக்கு 500 ரூபாய்.
இதை இன்னும் பிப்ரவரி மாசத்துக்கு அவங்க வந்து ஓபன் பண்ணல. ப்ளூல தான் பாருங்க எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வாரத்துக்குள்ள ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 ரூபா தரிசன டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இது மட்டும் தான். இந்த டிக்கெட் ஓபன் ஆகும்போது நீங்க சேவாவுக்கு புக் பண்ணிக்கணும். சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அடுத்தது மூலவர் தரிசனம் பார்த்துடலாம். சுபதம் வழியா ரொம்ப ஃபாஸ்டாவும் நம்ம வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு என்ன சேவா வேணுமோ அந்த சேவா புக் பண்ணிக்கோங்க. ஓபன் ஆச்சு அப்படின்னா கல்யாணோற்சவம் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அடுத்து ஊஞ்சல் சேவா முடியும். பேலன்ஸ் இருக்க 2 சேவா வந்து கடைசியா புக் பண்ணி முடியும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ட்டு இல்ல, ஒரு ஐடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேத்துக்கு புக் பண்ண முடியும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் புக் பண்ணணும். காமனா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ண முடியாது. 5 ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட ரேஷன் கார்டு. இதுல 5 ப்ரூஃப்ல எந்த ப்ரூஃப் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு சேவாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தரிசனமும் பார்க்கலாம். இந்த டிக்கெட் வந்து மேபி இன்னைக்கு கூட அப்டேட் வரலாம். ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். பிப்ரவரி மாசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். அடுத்தது லக்கி டிப்னு ஒன்று வந்து விடுவாங்க. இந்த லக்கி டிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுல நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான் சேவாவுக்கு போக முடியும். அதனால கன்ஃபார்மா அந்த டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சேவாவுக்குமான குவாட்டா வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டில் குழுக்கள் நடக்கும்போது யார் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க மட்டும் அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல போனோம் அப்படின்னா மூலவரை நம்ம ரொம்ப பக்கமா குலசேகரப்படி வரைக்கும் போய் தரிசனம் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். பட் இது வரைக்கும் கிடைக்கல. பட் ஆஃப்லைன்லயே நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணலாம். ஆன்லைன்ல என்ன ப்ரொசீஜரோ சேம் அதே தான் நமக்கு ஆஃப்லைன்லயும் ப்ரொசீஜரா இருக்கும். ஸோ இதுதாங்க பேலன்ஸா இருக்கக்கூடிய பிப்ரவரி மாசத்தோட டிக்கெட் அப்டேட். இது இல்லாம கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய அக்கமடேஷனோட புக்கிங்கும் இந்த மாசம் கடைசிக்குள்ள ஓபன் பண்ணுவாங்க. திருமலையில உங்களுக்கு பிப்ரவரி மாசம் ரூம் கிடைக்கல அப்படின்னா கீழ்த்திருப்பதியில புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப்லைன்ல போயிட்டு வெயிட் பண்ணி கிடைக்கலாம். சில டைம் அதுக்காகவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தரிசனம் போறவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல நீங்க கீழ்த்திருப்பதியிலே வந்து ஸ்டே பண்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதே போல மாதவம், விஷ்ணு நிவாசம். அதுக்கப்புறம் திருச்சானூர் போறீங்க அப்படின்னா தொலப்பா கார்டன்ஸும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எங்க ரூம் வேணுமோ அங்க வந்து எடுத்துக்கலாம். திருச்சானூர்ல ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே தொலப்பா கார்டன்ஸ்ல வந்து புக் பண்ணிக்கோங்க. விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல தான் வந்து காமனா இருக்கவங்க புக் பண்ண முடியும். இப்போ மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஆஃப்லைன் கவுண்டர் கிடையாது. ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்டும், ஆஃப்லைன்ல ஏர்போர்ட்ல தான் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்ல புக் பண்றவங்களுக்கு போர்டிங் பாஸும் பிஎன்ஆர் நம்பரும் கண்டிப்பா வேணும். ஸோ பிஎன்ஆர் நம்பர் அப்படின்றது உங்களோட டிக்கெட் காப்பில வந்து இருக்கும். அதே போல போர்டிங் பாஸ் வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது கொடுப்பாங்க. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து டொனேஷன் பண்ணி விஐபி தர்ஷன் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? மீதி இருக்க என்ஆர்ஐ தர்ஷன்லாம் 30 நாளைக்குள்ள இந்தியா அரைவல் ஆகி நீங்க 30 நாளுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட விசா காப்பி கொடுத்து நீங்க என்ஆர்ஐ தர்ஷன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். 300 ரூபா தர்ஷன். இதுவுமே நீங்க ஆஃப்லைன்ல தான் புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து தர்ஷன் பொறுத்த வரைக்கும் காலையில வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 300 ரூபா பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து மேபி உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுவே நீங்க எஸ்எஸ்டில போனீங்கன்னா 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம். டைரக்ட் தர்ஷனும் ரொம்ப க்ரௌட் இல்ல, நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 10ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா இருக்கும். இந்த டைமிங் அப்டேட் அப்படின்றது டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். பட் ஆவரேஜா வந்து நமக்கு ஒரு டைம் தான். அதுக்கு மேல வந்து அதிக டைம் எடுக்கக்கூடியது ஒரே ஒரு இது வந்து டைரக்ட் தர்ஷன் மட்டும்தான். ஸோ ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. நேத்து நிறைய பேர் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க 750 டிக்கெட் கொடுக்குறாங்க, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஒவ்வொரு மாசமும் அப்படிதான் வந்து முடியுது. ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மார்ச் மாசத்தோட எல்லா அப்டேட்டுமே பிப்ரவரி மாசம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அப்டேட் எப்போ வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா வரும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.